போல் வேறு தெய்வமில்லை.
கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? உம்மையே ஆராதிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நம்முடைய தலைகளை தாழ்த்தி என்னோடு பேசுங்க ஆண்டவரே. மனித சத்தத்தை நாங்கள் கேட்காதபடி கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று உம்முடைய வேதத்திலே எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. அந்த சத்தத்தை நாங்கள் இந்த காலை வேளையிலே கேட்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளிலே, எங்கள் இருதயங்களிலே விழுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உட்பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. அது எங்களை உமக்குள்ளாக கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களின் ஆழங்களுக்குள்ளாக எங்களை வழி நடத்தட்டும் ஐயா. எல்லா சத்ருவினுடைய தீமைகளையும் இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தினாலே நிராகரிக்கிறோம். கர்த்தர் மாத்திர எங்கள் நடுவிலே ராஜரீகம் பண்ணுவீராக, ஆளுகை செய்வீராக. மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தூது, live a worthy of life to God. கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நடந்து கொள்ளுவது. இங்கே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய மைய பகுதியிலே பார்க்கிறோம், அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற புத்தி என்ன என்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, பாத்திரவான்களாய் இருந்துன்னு சொல்லல, பாத்திரவான்களாய் கேளுங்கன்னு சொல்லல, பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமாம். இந்த புத்திமதிக்கு இந்த காலை வேளையிலே நான் செவி சாய்க்க ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கே அல்லேலுயா என்று சொல்லுவோமே. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எதற்கு நம்மை அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்திற்கு என்றே நம்மை அழைத்திருக்கிற கர்த்தர். நாம் அவர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம்? பாத்திரவான்களாய். அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோட கூட என்ன செய்வார்கள்? நடப்பார்கள் என்று சர்தை சபைக்கு மட்டுமல்ல, இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிற நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோட கூட என்ன செய்வீர்கள்? நடப்பீர்கள். நமக்கு இந்த உலகத்திலே மிக பிரபலமான ஒருவர், அது முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், சினி ஃபீல்டிலே பாப்புலராக இருக்கக்கூடிய செலிபிரிட்டியாக இருக்கலாம், அல்லது விளையாட்டு துறையிலே நிபுணராக இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் உங்களோடு கூட நடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோன்றும்? மனதிலே ஒரு பரவசம் ஏற்படும் தானே. ஆவிக்குரிய ரீதியிலும் கூட இதே ஆதம்பாக்கம் பகுதியிலே நல்ல ஒரு ஊழியரை நான் அறிவேன். போதகர்களுடைய கூட்டங்களிலே அவர் வசனத்தை கேட்பாரோ ஆவியிலே நிறைவாரோ அது தெரியாது. யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்கிறார்களோ அவர்கள் பக்கத்திலே நின்று கொண்டு, அல்லது அவர்கள் வெளியே போகும் பொழுது அவர்களோடு கூட நடப்பது போல ஒரு செல்ஃபி ஒன்றை எடுத்துக்கொள்ளுவார். அதை மற்றவர்களுக்கு காண்பிப்பார். பாருங்க, சோ எனக்கு ரொம்ப பழக்கம், நான் அவர் கூட நடக்கிறேன் பாருங்களேன்.
அவர் சொல்லுகிறதை பலரும் ஆச்சரியமாய் அவரை பார்த்து கவனிப்பது உண்டு. ஆனால் ரியாலிட்டியிலேயே அவர் யதார்த்தமாக கடந்து சென்று கொண்டிருப்பார். இவர் ஓடி போய் என்ன செய்வார், அவரோடு கூட நடப்பது போன்ற ஒரு காட்சியை தன்னுடைய அலைபேசியிலே பதிவு செய்து கொள்ளுவார். அதிலே அவருக்கு மிகுந்த பரவசம். அதில் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதாரண பிரபலமான ஒரு மனிதர் நம்மோடு கூட நடப்பதிலே நாம் மனதிலே உவகை கொள்ளுவோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட நடப்பாராம், அவர்கள் என்னோட கூட நடப்பார்கள். அப்போ ஆண்டவரும் நீங்களும் நடக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் எப்படி தோன்றும்? அழுகை வருமா? சற்று ஆவியிலே நிறையும் பொழுதே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. அப்படித்தானே? ஆவியிலே நிறைந்திருக்கிறவர்களுக்குத்தான் அது புரியும். வேடிக்கை பார்க்கிற பிள்ளைகளை குறித்து நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்திருக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இடைப்படுகிறார். நம்மை அறியாமலேயே கண்களிலே கண்ணீர் என்ன செய்கிறது? வழிகிறது தானே. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை உணரும் பொழுதே கண்ணீர் வருகிறது என்றால் அவர் உங்க கூடவே நடக்கும் பொழுது எத்தனை ஆனந்தம்! அதான் பக்தன் பாடுகிறார், என்ன என் ஆனந்தம் சொல்லி முடியாதே, மன்னன் இயேசு என் கூட வருவது எனக்கு எத்தனை ஆனந்தம். அது எழுத்து அல்ல, நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டிருக்கிற திட்டம். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரோடு என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். எத்தனை பேருக்கு என் கூட கர்த்தர் நடக்கணும், நான் கர்த்தர் கூட நடக்கணும்? அந்த ஆசை உள்ளவர்கள் கர்த்தருக்கே மகிமையை செலுத்தி கொண்டே வார்த்தைகளை கவனிப்போம். பிலிப்பியர் 1:27 அங்கே ஒரு பாத்திரமாக நடந்து கொள்ளுவதை குறித்த காரியத்தை வாசிக்க முடியும். நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நான் வெதர் ஐ கம் ஆர் நாட், நான் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரே ஆவியிலே எப்படி இருக்க வேண்டுமா? உறுதியாய். இந்த பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளின் வாழ்விலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெஸ்ட் தகுதி என்ன என்றால், மன உறுதியிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? நின்று நடக்கிற பிள்ளைங்க எடுத்த எடுப்பிலே நடக்க மாட்டாங்க, நிற்பாங்க. முதல்ல தங்களுடைய கால்களை பூமியிலே பதித்து கொள்ளுவதற்கான பலத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த குழந்தை என்ன செய்கிறது? நடக்க ஆரம்பிக்கிறது. ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் எப்படியாகிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எப்படி பாத்திரமாய் நடந்து கொள்ளணுமா? கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம். நாம் எப்படி கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய ஆண்டவருடன் கொண்டிருக்கிற அந்த நடக்கை எப்படிப்பட்டது என்பதை இந்த காலை வேளையிலே வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் உறுதியாய் நிற்கிறீர்களா? உங்களுக்கே தெரியும். எவ்விதத்திலும் இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகள், ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான போராட்டங்கள், ஒன்றிலும் மருளாதபடி மிரண்டு போகாதபடி நான் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுவேன். நம்மள எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11-12 வாசிக்கலாம். மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. எப்படி நடக்கணுமா? பாத்திரராய். எதற்கு பாத்திரராய்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆவியானவர் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை பாருங்க. தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார்.
அழைத்திருக்கிறார். சிலருக்கு அழைப்புனாலே என்னன்னு தெரியல. அழைப்பா அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியிலே அழைப்பை குறித்த சந்தேகம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் வேத வசனத்திலே ஊறி திளைத்து போயிருக்கவில்லை என்பதைத்தான் நாம் வெளியே காண்பித்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமே. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோட கூட நடப்பார்கள். பாத்திரவான்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறதுனால என்னோட நடப்பார்கள் என்று அங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லவில்லை. பாத்திரவான்கள் ஆயிட்டாங்க. இறந்த காலத்திலே பாஸ்டன்ஸ்லே கடந்து போன ஒரு நிகழ்வாக அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாத்திரவான்கள் ஆனபடியினால் நம்ம நினைப்போம், ஆய்க்கிக்கொண்டே இருக்கலாம், கர்த்தர் நம்மோடு நடப்பார். இல்லை, பாத்திரவான்கள் ஆனபடியால். அப்படி என்றால் நாம் எப்படி அந்த பாத்திரவான்கள் ஆவதற்கு ஏற்றாற் போல நாம் நடந்து கொள்ளுவது? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு என்ன? அசுத்தத்திற்கு நம்மை அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்ம பேச்சில் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனையிலே எப்படி இருக்கிறது? அசுத்தமும் பரிசுத்தமும் கலந்து ஓடுகிறதோ? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சில வேளைகளிலே பரிசுத்தம், சில வேளைகளிலே அசுத்தம். கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார் என்று சபையே நீ நினைத்து விடாதே. பாத்திரவான்கள் ஆனால்தான் கர்த்தரோடு நடக்கிற நடக்கையிலே நாம் வளர முடியும், நடக்க முடியும். தத்தக்கா புத்தகான்னு நடக்கிற பிள்ளையை நீங்கள் பாராட்டுவீங்களா? சட்டென்று வேகமாக நடக்கக்கூடிய பிள்ளைகளை பாராட்டுவீர்களா? நாம் எந்த பிள்ளையை அதிகமாக பாராட்டி அட்மையர் பண்ணுவோம்? துரிதமாக தன்னுடைய நடையிலே கால் பதித்து உறுதியோடு நடக்கிற பிள்ளையை தானே வரவேற்போம். அல்லாவிட்டால் அந்த பிள்ளை நடக்க மாட்டேங்குதே, நம்முடைய உள்ளம் துவண்டு விடும் தானே. அந்த பிள்ளை நடக்க மாட்டேங்குதே, அந்த பிள்ளைக்கு நான் எதை கொடுத்து பலப்படுத்துவது? அப்படித்தானே நாம் சிந்திப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எதுக்கு அழைத்திருக்கிறேன்? பரிசுத்தத்திற்கு மாத்திரமல்ல, என்னுடைய மகிமைக்கு, என்னுடைய ராஜ்யத்திற்கு. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்துக்கு. ராஜ்யம்னா என்ன? ராஜா ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். வாட் இஸ் மென்ட் பை திஸ் வேர்டு? ராஜ்யம். ராஜ்யம்னா என்ன? அவருடைய டொமினியன், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை. அதனால தான் நம்ம பாடணும், எல் ஷடாய், யெகோவா ஷம்மா, உங்களுக்கு தான் ஆராதனை. அது எழுத்தின்படி அல்ல, உதட்டிலிருந்து வருவதல்ல. இருதயத்தை கிழித்து, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்கிட்ட என்ன செய்யுங்க? திரும்புங்கள். கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டுமானால் நாம் எப்படியாக திரும்பிக் கொண்டிருக்கிறோம்? சில வேளைகளிலே முகத்தை காண்பிக்கிறோம், பல வேளைகளிலே முதுகைத்தானே காண்பிக்கிறோம். அப்படி என்றால் நாம் பாத்திரவான்கள் என்று நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொள்ள முடியுமா? அதெல்லாம் கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார். கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பை தந்து விடுவார், மன்னிப்பார் தான். அதனுடைய பிரதிபலனை நாம் அனுபவித்து தானே ஆக வேண்டும். தாவீது தெரிந்தே என்ன செய்கிறான்? கர்த்தரை முகமுகமாக விடுதலையோடு நடனத்தோடு ஆராதிக்கிறான். தன்னுடைய வஸ்திரம் களைந்து போகிறது வரைக்கும். வஸ்திரம்னா அவன் சரீரத்தில் உடுத்தியிருந்த வஸ்திரம் அல்ல, அவன் ஏபோத்தை தரித்தவனாக தேவனுக்கு முன்பாக முழு இருதயத்தோடும் நடனம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிறான். நானும் கொஞ்சம் அப்படியே பார்த்தேன், ஏதாவது கொஞ்சம் டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிக்கிறான். வேடிக்கை தான் பார்க்குறோம் தவிர கையை உயர்த்துறது கூட காய்கை, அரைக்கை, முக்காக்கை தான். அதுக்கு மேலெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, அதெல்லாம் வேறங்க. அப்படி நாம் ஆராதிப்போம் என்றால் அதில் அர்த்தம் இல்லை. ஏதோ நாமினலாக வருகிறோம், ஆராதிக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். அடுத்த நிகழ்விற்கு கடந்து செல்லுவோம். எனக்கு சர்ச்சு முடிச்சுட்டு அங்கே போகணும், இங்கே போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்களோட பேசணும், அப்படி ப்ரோக்ராம் போட்டு தான் ஆலயத்திற்கு வருகிறோமே தவிர கர்த்தரை முழு இருதயத்தோடும் நடனத்தோடும் நம்மள எத்தனை பேர் ஆராதித்தோம்? அவன் ஆராதிக்கும் பொழுது அந்த ஏபோத்து வஸ்திரம் கழன்று விழுகிறது. அது கூட அவனுக்கு தெரியலை. மனைவி பார்த்து நகைக்கிறாள். நல்லா பெண்களுக்குள்ள மகிமைப்பட்டிருந்த கிண்டல் பண்ணுகிறாள். அப்பொழுது தாவீது முகம் சுளிக்கவில்லை. ஆமாம்,
நீ சொன்னார் போல நான் இன்னும் அப்படி ஆடுவேன். கர்த்தரை நான் ஆடி ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய ஆளுகை, நான் ராஜா ஆக போகிறேன், ஒரு ராஜாவுக்கு மருமகனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னையும் ராஜாவாக ஸ்தானத்திலே உயர்த்துகிற கர்த்தர், ராஜாதி ராஜா, அவருக்கு முன்பாக நான் நடனத்தோடு அவரை ஆராதிப்பேன். அப்படி ஆராதித்த அந்த ராஜா கர்த்தருடைய ஆளுகைக்கு முதலாவது, seek ye firstly the kingdom of God and his righteousness, then only all these things shall be added unto thee. முதலாவது தேவனுடைய ஆளுகையை, ராஜ்யத்தை தேடுங்கள். நம்ம தேடுகிறோமா? அது நமக்கே தெரியும். அப்படி அவருடைய ஆளுகைக்கென்று நம்மை அழைத்திருக்கிற கர்த்தர், அவருடைய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிற கர்த்தருக்கு நாம் எப்படி நடக்க வேண்டுமா? பாத்திரராய் நடக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:11-12 நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமே. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். கட்டாயம், முடியாது என்பது இங்கே பேசப்படாது. கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி, தேறுதல், எச்சரிப்பு, இந்த புத்திமதிக்கு, இந்த தேறுதலுக்கு, கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுதுதான் அவருடைய ஆளுகையை நம்மால் அங்கீகரிக்க முடியும். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை, ஜீவியத்தை கொண்டு செல்லும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார், அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோடு கூட என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8:28 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் எதற்கென்று அழைத்திருக்கிறோம்? பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கென்றும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி செய்வதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த ரெகக்னிஷன் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆசை. என் பிள்ளை எதை அறிந்திருக்கணும்? என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எனக்கு என்னது? நன்மை. நம்ம ஒருவேளை நினைப்போம், கண்ணீரின் பாதையே தான் என் வாழ்க்கையாம், உபத்திரவம் முழுவதும் தான் என்னுடைய வாழ்க்கையா? உபத்திரவத்திற்கு ஒரு முகம் வைத்து, கண்ணு, காது, மூக்கு, ஒரு உருவம் அமைத்து, அந்த உருவம் நானாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில உபத்திரவமே வந்து கொண்டிருக்கிறது, நான் எப்பொழுது சீயோனை காண்பேன்? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சகலமும் எதற்கு ஏதுவாக? நன்மைக்கும் என்று சொல்லப்படவில்லை, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருந்தால் கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆனால் உல்டாவாக கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 22:8 வசனத்திலே இந்த அழைப்பை பெற்றவர்கள் எப்படி போனார்களாம்? அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. கல்யாண விருந்து எப்படி இருக்கிறது? எவ்ரிதிங் இஸ் prepared, ரெடி. வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரராய் என்ன செய்து விட்டார்கள்? பாத்திரவான்கள் ஆனாதான் கர்த்தரோடு நடக்க முடியும். ஆனால் நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற சாட்சி என்ன என்றால், அபாத்திரராய் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? போயிட்டாங்க. போவாங்கன்னு சொல்லலைங்க, போயிட்டாங்க. போனார்கள்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களை, என்னை ஆவியானவருடைய வெளிச்சத்திலே வைப்போம். பாத்திரராக நான் காணப்படுகிறேன் என்பவர்களுடைய பட்டியலிலே உங்கள் பெயர் காணப்படுகிறதா? அழைக்கப்பட்டவர்கள் தான், அவர்களோ அபாத்திரராய் போனார்கள். அந்த பட்டியலிலே உங்கள் பெயர், என்னுடைய பெயர் காணப்படுகிறதா?
சற்று யோசித்து பார்ப்போம். கடைசி விளிம்பிலே வந்திருக்கிறோம். இந்த புலி வருதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நிஜமாகவே புலி வரும்போது அந்த மக்கள் என்ன செய்யலை, அந்த பையனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலை. இவனுக்கு வர வேலையில் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவான். ஒருவேளை அது போன்று வருகை இருக்கு, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவருடைய வருகை எந்த நேரமும் நடக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்த்துக்கலாம் நடக்கும்போது சட்டென்று. அப்படித்தானே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலே 2, 3, 4 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ வேதனை சடுதியாய் வருவது போல, திருடனுடைய வருகை போல, திருடன் அல்ல, அந்த வருகை போல. நமக்கு ஒரு அதை எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாரே தவிர, அப்போ உங்கள் கடவுள் திருடனா? சில அன்பு உள்ளங்கள் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விதண்டாவாதத்திற்கு வேதம் பதிலளிப்பதில்லை. அந்த வருகை போல கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால், ஒருவேளை இந்த நாளிலே இருக்கும் என்றால், நம்மிலே எத்தனை பேர் பாத்திரராய் காணப்படுகிறோம், அபாத்திரராய் போய்விடுவோம், நமக்கே தெரியும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் கலிக்கம் போடட்டும். ஆக இந்த அழைப்புக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நான் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தர் ஒரு ரெக்குயர்மெண்ட் வைத்திருக்கிறார். நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அது உலகம். உலகத்திலும் கூட இப்படித்தான் என்று சட்டம் இருக்கிறது. அந்த ஒழுங்கிற்கு நாம் என்ன செய்கிறோம்? கட்டுப்படுகிறோம். நம்மளே படிக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு. சொந்த தொழில் செய்தாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தானே போகிறீங்க. இஷ்டம் போல் போகிறோமா? ஒருவேளை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க லேட்டாக வந்தால் ஒத்துக்கிடுவீங்களா? ஆனால் நம்ம ஆலயத்துக்கு எப்படி வருகிறோம்? ஆராதனையில் எப்படி நம்முடைய கவனத்தை கொண்டு வருகிறோம்? கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? அது அந்த நம்முடைய அழைப்பு, அந்த பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிற அந்த விதத்தை நம்முடைய ஜீவியம் காண்பித்து விடும். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சம், உப்பு என்று சொல்லுகிறார். உப்பு எப்படி இருக்கணும்? வாயில் வச்ச உடனே சுரேன்னு இழுக்கணும் தானே. உவர்ப்புத்தன்மையை இழந்து விட்ட உப்பை உப்பென்று சொல்ல முடியுமா? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் தானே. அப்புறம் எப்படி அவங்க பாத்திரவான்கள் ஆனபடியால் என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுவார். ஆக தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய மகிமையும் நாம் பாத்திரமாய் நடக்கிறதற்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறது. இந்த நேரத்துக்கு தான் வரணும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில் கொடுக்குறாங்க. என்ன சொல்லுவாங்க? நினச்ச நேரத்தில் வாமா. அப்போது நானும் அப்படி போகிறேன். கடைசியில் என்ன சொல்லுவாங்க? எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ சம்பளம் தாரேன்னுவாங்க. அப்படி தானே? அதற்கு நாம் பனி என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், பலவீனம் என்றும் பாராமல், அங்கே பலவீனத்தெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் ஆலயம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்ன செய்து விடுவோம்? பலவீனத்தை முன்னணியிலே வைத்து விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னணியிலே இருக்கிற படை வீரர்கள் யாருன்னு கேட்டால் பலவீனம்தான். எனக்கும் முடியலை, உனக்கு வந்தால் தெரியும், நீ பேசுவ. பலவீனம் இருந்தாலும் உலகத்தின் காரியங்களுக்கு சரியாய் நியதிப்படிதானே போகிறோம். அப்படி என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஏன் அந்த நியதி வரவில்லை? கர்த்தர் விரும்புவாரா? ஓகே, நான் உன்னை பார்க்குறேன். நம்ம அப்படி தானே சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்னை பார்க்குறார், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பரவாயில்ல. அந்த சைடு கேட்டு பரலோகத்தில் சின்ன கேட் இருக்குல்ல, அதில் அப்படி குனிஞ்சு தவழ்ந்து உள்ளே வந்துரு. என்ன பண்ணி தொலைக்க உன்னைய நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, வா 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 சொல்லுவார்னு கனவுலையும் நினைச்சு கூடக்கூடாது. அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் வைத்திருக்கிற நியதிப்படி தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். நமக்கு முடியலைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. உலக காரியங்களுக்கு, மாம்சீக காரியங்களுக்கு, ஏன் நம்ம வீட்டில் செய்கிற வேலைகளுக்கும் கூட ஒரு கட்டுப்பாடை தானே வைத்திருக்கிறோம். நான் முதல்ல ரசத்தை குடிச்சுக்கிறேன், பிறகு வெறுஞ்சோரை மின்னுக்கிறேன். அப்படியா சாப்பிட்றோம்? சோத்தப்போடு குழம்பை ஊற்றி பிசைஞ்ச அடி. நியதிப்படி தானே நம்முடைய உணவு முறைகளிலும் எடுத்துக்கொள்ளுகிறோம். முதல்ல தயிரை குடிச்சுக்கிறேன், அப்புறம் எனக்கு த்ரோட்டு ஒரு மாதிரி பண்ணும், தயிரை எடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியில் எனக்கு சாரமாக சாப்பிடணும், நீ வைக்கிற அந்த குழம்பை நான் எடுத்துக்கிறேன். அப்படியா சாப்பிட்றோம்?
ஒரு ஒழுங்கு முறைகளை நம்ம உண்கிற உணவிலேயே பின்பற்றும் பொழுது கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ரெக்யர்மெண்ட்டை நாம் பின்பற்றுவோம் என்றால் கண்டிப்பாக கர்த்தர் சர்தை சபைக்கு மாத்திரமல்ல நமக்கும் சொல்லுவார், பாத்திரவான்கள் ஆனபடியால். அவர்கள் யாரோடு கூட நடப்பார்கள்? ஒரு பிரபலத்து கூட நடக்கும் பொழுது நம்ம உள்ளம் எப்படி பரவசம் அடைகிறது. போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். இங்கே பார் இங்கே பார், அதை உடனே ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டு எல்லோருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், பார்த்து கொள்ளுங்கள், இந்த பிரபலத்தோடு நான் நடக்கிற காட்சியை மேன்மைப்படுகிறோம் தானே. கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் எத்தனை அதிகமாக மேன்மைப்படலாம். ஆனால் அதை குறித்த கவலை சற்றும் இல்லாமல் நாம் ஏதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சொல்லுவாங்கள்ல, வெந்ததை சாப்பிடுவோம், விதி வந்தா முடிச்சு போட்டோம், எல்லாம் முடிஞ்சிடட்டும். இல்லைங்க, நமக்குன்னு கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கென்று, அவருடைய ஆளுகைக்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நன்மைக்கே. ஆனால் கர்த்தரோ மனவேதனையோடு எழுதி வைத்திருக்கிறார். அவர்களோ அபாத்திரராய் போனார்கள். அப்போ நம்ம அபாத்திரராய் போவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே வந்து அமர்ந்திருக்கிறோம் அல்லவே. நான் பாத்திரவானாய் மாற வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை இந்த நிமிடத்திற்கு முந்தைய இந்த பொழுது வரைக்கும் ஒருவேளை நான் அபாத்திரராய் வாழ்ந்திருக்கலாம். பட் ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் நம்மிலே சொல்ல முடியும்? அப்படி அர்ப்பணத்தின் ஆழத்திலே செல்லுகிறவர்களுக்குத்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை. தொடர்ந்து கவனிக்கலாம் பாருங்க. இந்த ராஜ்யத்திற்கும் இந்த மகிமைக்கும் கர்த்தர் பரலோகம் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரெக்யர்மெண்ட் எது என்றால், we must have a total consecration unto the Lord. கர்த்தருக்கென்று முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வாழ வேண்டுமாம். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12:1. சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான இததான் தெசலோனிக்கேய சபையிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, அறிவுரை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னுமாக நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுவதற்கு நமக்கு பலத்தை தருகிறார், கிருபையை தருகிறார், ஆலோசனையை கொடுக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை ஆயுதங்களாக, முதல்ல சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, மறுபடியும் சொல்லுகிறார், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான ரெக்யர்மெண்ட். முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு படைக்கிறோம். உலகத்திற்குள்ளே போகும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கு நம்முடைய சரீர அவயவங்களை ஆயுதங்களாக பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்டவர்கள்
கர்த்தருக்கு பாத்திரவான்கள் என்று அழைக்கப்பட முடியாது. ஆனால் அவர்களோ அபாத்திரராய் போனார்கள். அப்படிதான் கர்த்தர் நம்மை குறித்து எழுதி வைப்பார். உங்களுக்கு எது ஆசை? என்னை குறித்து கர்த்தர் அபாத்திரராய் போனார்கள் எழுதட்டுமா, அல்லது அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோடு கூட நடப்பார்கள்? எப்படி கர்த்தர் நம்மை குறித்து ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்து கொள்ளுவது உங்களுடைய அர்ப்பணத்தை பொறுத்து தான் அமையும். ஆண்டவர் இங்கே ஆலோசனை கொடுக்கிறார். உங்கள் அவயவங்களை தேவனுக்கு என்ன செய்யுங்க? மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ஒப்பு கொடுங்கள். நம்ம ஒப்பு கொடுக்குறோம், போகும்போது எடுத்துகிட்டு போயிடும். நம்ம செய்கிற மிஸ்டேக்கு அதுதான். ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே என்னை தருகிறேன். ஆனால் போகும்போது என்ன சொல்கிறான்னா, கொடுத்தத கொண்டாப்பா, நீ எவ்வளோ நேரம் தான் சமைப்ப, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகும்போது நம்முடைய அவயவங்களை எடுத்து சென்று விடுகிறோம். அது கர்த்தரை மட்டுப்படுத்துவது தானே. நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொண்டா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை என்னென்று நிதானிப்பது? அவங்க என்ன சொல்லுவாங்க? கொடுக்காமலாவது இருந்திருக்கலாமே, அப்படி தானே சொல்லுவாங்க. நம்ம அப்படி தான் செய்கிறோம். கர்த்தர் அப்படி தான் வேதனையோடு இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற போகும்போது என்ன பண்ணுகிறா? எடுத்து விட்டு சென்று விடுகிறாயே. அதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாமே, உலகத்தாரே மேல் அப்படின்னு தான் ஆவியானவர் நம்மை குறித்து யோசிப்பார். நாம் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலும் இந்த ரெக்குயர்மெண்ட்டை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோசுவா நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம்தான். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நாளைக்கு அற்புதம் நீ என்னோடு கூட நடக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரெக்குயர்மெண்ட் டோட்டல் கான்செக்ரேஷன் அன்டு ஜீசஸ் கிரைஸ்ட். இது எப்பொழுது வரைக்கும்? ஏதோ ஒரு நாள் போதுமா? அல்ல, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கென்று நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். 12-13 பிலிப்பியர். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. பாத்தீங்களா, கர்த்தர் நம்மை குறித்து எவ்வளவு அழகா பேசுகிறார். எப்பொழுதும் கீழ்ப்படிந்தபடியேன்னு சொல்லல, கீழ்ப்படுகிறபடியே. இது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மனதிலே ஒரு பேரின்பத்தை கொண்டு வரும். கர்த்தர் என்னை குறித்து அழகாய் சொல்லுகிறார், எனக்கு கேட்கறதுக்கு ஆனந்தமாய் இருக்குது. ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் சொல்றாரு, நீயும் கீழ்ப்படிவதற்கு உன்னை அர்ப்பணி. இங்கே சொல்லுகிறார் பாருங்க, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, தூரமாய் இருக்கும் பொழுதும் அதிக பயத்தோடு. எப்படியாங்க? பயம் இல்லைங்க, அதிக பயம். அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதுதான் காட்ஸ் ரெக்குயர்மெண்ட். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமான்னு கேட்டால் தொலைச்சி கட்டிடுவேன், என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்குறியான்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பிலே நிலைவரமாய் போய்கொண்டிருக்கிறோமா? முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று மேன்மை பாராட்டி கொண்டு பழைய பாவ ஜீவியத்திலே உழன்று தவிப்போம் என்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நடக்கை நம்மிடத்திலே காணப்படுவது மிகவும் அரிது. நாம் எப்படி வாழப்போகிறோம்? அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். நம்ம தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு நாளும் ஃபுல் டேயும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு இமை பொழுதில் கொடுத்துட்டு போயிடுவாங்களா?
சட்டென்று கொடுத்து விட்டு என்ன செஞ்சுருவாங்க, உங்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. நாள் முழுசுமா சம்பளம் தர்றாங்க இல்லை, இப்படி கொடுக்கறதுக்குள்ளே டைம் ஓடியே போயிடுது. ஒரு இமை பொழுது தான் சட்டென்று அந்த காரியம் நடந்தேறி விடுகிறது. அந்த ஒரு இமை பொழுதுக்கு தான் மாதம் முழுவதும் என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம். லீவு முடியல, ஒரு நாள் வீட்டில் இரு, ஐயோ அவன் கத்துவான், சொல்கிறோம்ல வீட்டில், ஐயோ அவன் கத்துவான், அவன் முறைப்பான், அவன் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், நான் போயிடுறேன். வேலைக்கு அப்படி பிரயாசப்பட்டு போகிறோம். நம்முடைய சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு அப்படி ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு முடியும் என்றால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் எப்படி பிரயாசப்படணும், அதிக பயம், அதிக நடுக்கம். நம்மக்கிட்ட பயமும் கிடையாது, நடுக்கமும் கிடையாது. அப்புறம் எப்படி ரட்சிப்பு நிறைவேறும்? உலகத்தின் வேஷம்தானே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, மீள்வதற்கு நம்மால் முடியவில்லையே. பிறகு எப்படி அதிக பயத்தோடு நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்ள முடியும்? அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரயாசப்பட வேண்டும். நம்ம எப்படிங்க பிரயாசப்படுகிறோம்? போகிறோம் வர்றோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் பிரயாசமா? நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய கவனத்தை பதிப்போம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தை கொடுப்பாராக. இந்த ஏன் இப்படி ஒரு முற்றிலுமான அர்ப்பணிப்பு எனக்கு வேணுன்றத அழுத்தமாக வற்புறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார். காரணமில்லாமல் கர்த்தர் எதையும் வற்புறுத்துவது இல்லை. அவர் ஒரு காரியத்தை வற்புறுத்தி சொல்லுவார் என்றால் அதிலே நமக்கு அநேக மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, லாபங்கள் உண்டு. அதற்கென்று தான் கர்த்தர் நம்மை வற்புறுத்தி சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக கர்த்தருடைய ரெக்குயர்மெண்ட் நாம் டோட்டல் கான்செக்ரேஷன் unto the Lord, முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அனுதினமும் வாழ வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கலாம். மத்தேயு 10:37-38 வாசிக்கலாம். தகப்பனையாவது, இங்கே கர்த்தர் சிலரை குறித்து சொல்லுகிறார். பாத்திரரா பாத்திரர் இல்லையா என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு எப்படிப்பட்டவன் கிடையாது? அபாத்திரன். தாயை நேசிக்கணும், கண்டிப்பாக தகப்பனை நேசிக்கணும். ஆனால் கர்த்தர் ஊடால ஒரு பதத்தை சொருகுகிறார், வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய். நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தரை விட அதிகமாக நேசிப்போம். இது யோன் புள்ள, யார் இல்லைன்னு சொன்னது? ஓன் பிள்ளை தான். இல்லைன்னு சொன்னாலும் அது ஓன் பிள்ளை தான், ஆமான்னு சொன்னாலும் ஓன் பிள்ளை தான். கர்த்தரை விட பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறது. கர்த்தரை விட தகப்பனை, தாயை உடனே சொல்லிடுவோம், மாதா பிதா அவங்க தானே முதல்ல, நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களே அவங்க தானே. அந்த மாதா வயிற்றிலே உங்களை உதிக்க செய்தவர் தான் இங்கே சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய். நம்ம செய்கிற பிரதான தவறு கர்த்தரை விட அவங்கள நேசிப்போம். அது ஆவிக்குரிய காரியங்கள்ல தான். உலக காரியங்கள் எல்லாம் பம அப்படின்னு பப்ப சொல்கிறோம் தானே. ஆவிக்குரிய காரியம் வந்தாதான் அம்மா பேச்ச கேட்கணும்ல. எபேசியர் 6:1 என்ன சொல்லுகிறது? வசனமெல்லாம் அடிப்போம், சமத்து குட்டிகள். வசனம் நமக்கு நல்லா தெரியும். தகப்பனையே தாயை நேசி என்று சொல்லுகிறார். ஆனால் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு அல்ல. நீங்க பாத்திரரா பாத்திரர் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய், அந்த பதத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதய பலகையிலே எழுதுவாராக. என்னிலும் அதிகமாய். இந்த பிள்ளைய நமக்கு கொடுத்தது யாருங்க? கர்த்தர் தான்.
அந்த மகளை கொடுத்தவர் தான் சொல்றாரு, நேசி, என்னை விட அதிகமா நேசிக்காத. கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் படிக்கணும். பிள்ளைய நேசிக்க கூடாதுன்னு சொல்லித்தாரேங்க. கவனமாய் கவனிக்க வேண்டும். என்னிலும் அதிகமாய் பிள்ளை வேணும்னு சொல்லி ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 19 வருடங்கள் பிள்ளையை பார்க்க முடியவில்லை. பாஸ்டர் ப்ரே ஃபார் மீ. தெருவில் போனாலும் சரி பாஸ்டர் காலிலே விழுந்துருவாங்க. 19 வருடம் நான் நிந்தனை, நான் செல்லுகிற கண்ணீரின் பாதை அந்த இயேசுநாதருக்கு தெரியலையே. பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்க. பாஸ்டர்னு சொன்னார், உனக்கு பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாருன்னா நீ என்ன பண்ணுவ? பிள்ளைய கொடுத்தாருன்னா அங்கேயே கெடுப்பேன். எங்கே? பாஸ்டர் கேட்குறாரு, எங்கே? நான் பலிபீடத்துக்கிட்டே இருப்பேன். உடனே தலையில் கை வச்சு, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் கேட்டீர், நானும் கேட்டேன். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இந்த சகோதரிக்கு அநேகம் பிள்ளைகளை தாங்க. கர்த்தரும் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த சகோதரிக்கு எத்தனை பிள்ளைங்க அநேகம் பிறந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 9 பிள்ளைகள் இந்த லேட்டஸ்ட் பீரியட்லையா? ஆம், 9 பிள்ளைங்க அடுத்து பிறந்தாங்க. அந்த அம்மாவை சபையில் பார்க்க முடியலை. நெடுஞ்சான் கிடையா விழுந்து கதறும். எல்லா பெண்கள் கூடுக, ஆண்கள் கூடுக, எல்லாத்துலேயும் வந்து முக்கில் நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லும். சிறுவர் பாடசாலை நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு ஓடி வரும். இப்போ டோட்டலாக காணோம். பாஸ்டர் கேட்குறாரு, எங்கம்மா போன? பிள்ளை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? பலிபீடத்திலேயே விழுந்து கிடப்பேன்னு சொன்னையே, அங்கே வீழ்ந்து கிடக்கிற ஆத்மாவை பார்க்க முடியலையே. பாஸ்டர், பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இப்போ பிள்ளை பெற்று கஷ்டப்படுறேன். எந்த பிள்ளைய தான் நான் எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியலை. இது சர்ச்சுக்கு வந்துச்சுன்னா கொத்தும்லோ, அதனால தான் நான் வர முடியலை. அப்படியா? இப்போ நானே ஜெபிச்சிடவா? நீ ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி தடையா அந்த பிள்ளை தானே இருக்குது. ஆமாம் பாஸ்டர். அப்போ அந்த பிள்ளைய கர்த்தர் எடுத்துக்கிட சொல்லி ஜெபம் பண்ணலாமா? என்னிலும் அதிகமாய் கிடைக்கலன்னா ஆண்டவரே ஆண்டவரேங்கிறோம். கிடைச்சிட்டா அவர் ஒரு ஓரமாக இருக்கட்டும் என்று வைத்து விடுகிறோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து ஒன்று சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்க the necessity of total commitment, total consecration, அதனுடைய அத்தியாவசியத்தை கர்த்தர் இங்க சொல்றார் பாருங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, என்னை நீ சிலுவையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனா என்னை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்படி என்னை பின்பற்றவில்லை என்றால் நீ யாரு? அபாத்திரர். நீங்கள் அந்த ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிலுவை என்பது ஏதோ இயேசுநாதர் பாரப்பட்டு சிலுவை சுமந்தாரு, நானும் எனக்கு ஒரு சிலுவையை சுமந்து கொள்ளுகிறேன் அல்ல. சிலுவை என்பது எதை குறிக்கிறது? த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் கமிட்மெண்ட். அதுதான் சிலுவை. அதைத்தான் நீ அனுதினமும் எடுத்துக்கொண்டு டெய்லி நீ சிலுவை சுமந்துட்டு போனேன்னா பார்க்குறவங்க உன்னை என்ன சொல்லுவாங்க? இந்த வம்புக்கு தாங்க நான் கிறிஸ்டியனாக மாறுறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சிலுவையை குறித்து சிலர் கழுத்திலே, காதிலே, எல்லாவற்றிலும் அணிகலன்களிலே ஒன்றாக நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அந்த சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பேசவில்லை. தன் சிலுவையை, த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் கமிட்மெண்ட், அதுதான் சிலுவை. நான் முழுவதுமாக என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்படி உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கென்று கொடுக்காததுனால தான் உலகத்தின் வேஷம் உங்களுடைய சரீரங்களிலே பார்க்க முடிகிறது. டோட்டலாக கர்த்தருக்கு கொடுத்துட்டா அது உங்கள் அவயவமா, கர்த்தருடைய அவயவமா? அப்புறம் எப்படி நீங்கள் அந்த அவயவத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியுமா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். ஒரு நாளிலே அர்ப்பணிக்கிறோம், நான் உமக்கு முழுசுமா என்னை தர்றேன் ஆண்டவர், அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. என்னை பின்பற்றாதவன்
எனக்கு அபாத்திரன். பாத்திரன் அல்லன்னா அதான அர்த்தம். அபாத்திரன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய மகிமைக்கும் நம்மை கர்த்தர் அழைத்திருக்க, நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க சொல்லியிருக்கிற கர்த்தர் அந்த முக்கியத்துவத்தை உணராமல், கர்த்தரை பின் செல்லாமல் நாம் ஜீவிப்போம் என்றால் நம்மை குறித்து ஆவியானவர் எழுதுவார், அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரராய் போயிட்டாங்க. ஒருவேளை உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் அப்படி எழுதுவார்னா நம்ம நிலைமை பரிதாபம் தானே? சற்று யோசித்துப்பார். நமக்கு நிறைய நேரம் யோசிக்க டைம் இல்லை, பிஸி. அதில் ஒரு பெருமை வேற, எனக்கு நேரம் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தானே. இந்த சில துளிகளிலே நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அபாத்திரராய் போய்விட உங்களுக்கு மனதுண்டா? ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து சொல்கிறாரு, நீங்கள் அபாத்திரராய் போய்விட நான் விரும்பலை, நீங்கள் பாத்திரவான்கள் ஆக வேண்டும், என்னோடு கூட நடக்க வேண்டும், அதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். சரி, இப்படி சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த டோட்டல் கமிட்மெண்ட் தேவையா? தேவையா தேவையில்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவையா தேவையில்லையா என்பதற்கு நாம் அநேக கருத்துக்களை சொல்லலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் சற்று ஆழமாக செல்லுவோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நமக்கு தெரிந்த பகுதி தான். நீங்கள் மனதிற்குள்ளாக உங்கள் தூக்கம் கலையுமே. என கேட்கும்போது தாளாட்டுற மாதிரி தானே இருக்கு. ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம். நம்ம வேற வேகமாக கிளம்பி வந்தோமா? இங்கே பேசுறது எப்படி இருக்கு? ஒரு ஆசிரியர் ஒரே வேளையில் 80 பேரை தூங்க வைப்பார்கள் தானே. அந்த திறமை எனக்கு அல்ல. தூங்குகிறவர்களை தட்டி எழுப்புவதற்குத்தான் கர்த்தர் நமக்கு திறமை தந்திருக்கிறார். சற்று நம்ம மனதுக்குள்ளாக நாம் இந்த பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:15 முதல் 22 வரைக்கும். அங்கே யாக்கோபு தகப்பனால் பிரித்தெடுக்கப்பட்டவனாக உன் மாமன் வீட்டுக்கு போ என்று அவனை துரத்துகிறான். உன் சகோதரன் உன்னை கொன்று விடுவானே. தாய் பதறுகிறாள். இப்பொழுது தன்னந்தனியனாக யாக்கோபு என்ன செய்கிறான்? பயணிக்கிறான். போகிற வழியிலே களைப்பு மிகுதியாகிவிட்டது. பகல் முடிந்து இரவும் வந்துவிட்டது. இன்றைய வசதிகள் அந்த நாட்களிலே இல்லை. தெருவிளக்கு கூட கிடையாது. காட்டு பகுதிக்குள்ளாக தான் செல்ல வேண்டும். அவனுக்கோ நித்திரை வருவது போல களைப்பின் மிகுதியினாலே, சோர்வின் மிகுதியினாலே அவன் நித்திரையை வாஞ்சிக்கிறான். ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுக்கிறான். கர்த்தர் அவனோடு இடைபடுகிறார். அவனுடைய அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அம்சங்களை கர்த்தர் அவனுக்கு பேசுகிறார். நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை கேர் பண்ணுவேன். ஐ எம் யுவர் கேர் டேக்கர். உன்னை நான் முழுவதுமாக பாதுகாப்பேன், பராமரிப்பேன். அவன் பதிலுக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்கிறான், பொருத்தனை செய்கிறான். நான் போகிற வழியிலே உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்தா, நான் பத்திரமா திரும்ப இந்த வழிக்கு வந்தா, நான் உமக்கு என்ன செய்வேன்? எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தைத்து கொடுப்பேன். பாருங்க, அழகாக ஆவியானவர் அவனோடு இடைபடுகிறார். எனக்கு கொஞ்சம் தோன்றுகிறது, தன் சகோதரனை வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான். அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அப்படின்னா வாட் அபவுட் ஏசா? ஏசா பாவம் தானே. எப்பா பசிக்குது, கொஞ்சம் கூழு கொடுப்பா, டயர்டாக இருக்கேன், காட்டில் போய் வேட்டையாடிட்டு வந்தேன்னு சொன்னால் சேஷபுத்திர பாகத்தை கொடுப்பா, நான் உனக்கு கூழு தர்றேன். நான் தாச்சும் ஆக போகிறேனே, எனக்கு என்னத்துக்கு? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல வேண்டிய சகோதரன் தன்னுடைய மூத்த சகோதரனை பிறக்கும் போதே காலை பிடிச்சி இழுத்து தான் வெளியே வந்தான். அங்கேயே ஏமாற்றுகிற குணம். அப்போ ஏமாற்றுகிறவனுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்வாராம். அவன் பாத்திரவான் என்று கர்த்தர் அழைப்பாரா? என் உள்ளம் சற்று பின்னாக போகிறது. ஏமாத்துறவனு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? உலகம் வேணா சொல்லலாம், ஏமாத்துறவன் தான் நல்லா இருக்கான், ஓஹோன்னு இருக்கான், ஓஹோன்றதை பார்த்துடலாம்.
நாளானது அதை விளங்க பண்ணும். இவன் தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாத்தினா, இவனை இவங்க மாமை என்ன பண்ணா? ஏமாத்தினான். இவன் எந்த ஒரு பெண்ணை நேசித்து தனக்கு திருமணம் செய்து வைப்பான் மாமன் சொல்லி விரும்பி அமைதியாக திருமணத்தை முடிக்கிறான். அடுத்த நாள் தான் அவனுக்கு தெரியுது தான் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். நீதிமானுக்கு பூமியிலே என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். அதில் பட்சபாதமே கிடையாது. நீ ஏமாத்தினா உன்னை இன்னொருத்தன் ஏமாற்றுவான். கவனம். நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே, கர்த்தர் அதற்கு பதில் தருவார். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குகிறது? முதலிலே தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குகிறது. அப்போ பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பாங்க? இப்பொழுது யாக்கோபு தன் தவறை உணர்கிறான். இப்போ அதே ஏமாத்தின தாய் மாமா சொல்கிறான், போயிட்டு போது அடுத்த பிள்ளையும் தந்துடுறேன், மூத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் இளைய பிள்ளையை கொடுப்பேனா? தன்னுடைய பரிதாபத்தை அங்கே அவிழ்த்து விடுகிறான். மூத்த பிள்ளை இருக்குல்லப்பா, அதுக்கு கொஞ்சம் பலவீனம், அதுக்காக நான் அதை விட்டுற முடியுமா? பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்குத்தான் பெண் பிள்ளைகளை குறித்த வலி தெரியும். அப்படி அநேகர் சொல்லிக் கொள்ளுவது உண்டு. எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலும் மனவேதனையோடு தான் வளர்க்க வேண்டும், அது அப்புறம். ஆனால் சிலர் கருத்து பெண் பிள்ளை பெற்றவர்களுக்குத்தான் வலி தெரியும். அதுபோல லாபானும் தன்னுடைய மூத்த பிள்ளையை கொடுத்து விடுகிறான். யாக்கோபு கொந்தளிக்கிறான். நான் மாமு இப்படி செஞ்சுவிட்ட, இப்போ என்னப்பா, அடுத்த 7 வருஷம் வேலை செய்யி, அடுத்த பிள்ளையை நீயே பார்த்துக்கோ. ஓகே, நான் கேட்குற பிள்ளை எனக்கு வரணும்னா அடுத்த 7 வருடம் நான் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். ஏமாற்றினால் ஏமாற்றப்படுவது ஒரு புறம் இருக்க, இவனுடைய அழைப்பை கர்த்தர் பார்க்கிறார், பொருத்தனை செய்து கொள்ளுகிறார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. லூஸ். அந்த இடத்துக்கு முதல்ல என்ன பேர் இருந்துச்சான்? நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த போர்ஷனை படிச்சுக்கிட்டே நீங்கள் கேட்டீங்கன்னா புரியும். அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்தது? லூஸ். நம்ம சில தவறான காரியங்களை செய்கிறவர்களை சட்டென்று என்ன சொல்லுவோம்? அது கிடக்கு லூஸ், அதுதானே சொல்லுவோம். நம்ம சொல்கிறத தான் அங்கேயும் பார்க்கும். ஒரு காலத்தில் லூஸாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த இடத்திற்கு யாக்கோபின் நிமித்தம் பெத்தேல் என்கிற பெயர். வான அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தரிசனம், தேவன் இவனை குறித்து வைத்திருக்கிற அந்த பரலோக திட்டத்தை அந்த தேவனுடைய வீட்டிலே அவன் அறிந்து கொள்ளுகிறான். அதற்கு பிறகு அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு வலுப்படுகிறதே தவிர வலுவிழக்கவில்லை. அதனால தான் அந்த யாக்கோபு பெற்றெடுத்த பிள்ளையிலே ஒரு பிள்ளையை கர்த்தர் லேவியனை பிரித்தெடுக்கிறார், யூதாவை பிரித்தெடுக்கிறார். அந்த யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவதரிக்கிறார். எத்தனை பரலோக திட்டங்கள்! உங்களை குறித்தும் கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உங்களை கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் நீங்க அவருடைய மகிமைக்கும் ராஜ்யத்துக்கும் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் அ மஸ்ட் திங். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய மகிமைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் பாத்திரராய் நடக்கணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவைப்பட்டதென்றால் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகம் தேவை! அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தடியிலே தூங்கிவிட்டார். சிலுவை பிரயாணம் வந்த பொழுதுதான் விழிப்படைந்தார். அப்படியா உங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது? அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். நம்ம இன்னைக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்றாங்க அவங்க சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷம். அந்த அளவிற்கு
டெக்னாலஜிஸ் பெருகிவிட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இன்னும் எத்தனை அதிகமாக ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாக, பிசாசின் வல்லமையில் எத்தனை பிள்ளைகள் வெளியே அகப்பட்டு கொண்டவர்களாய் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற நற்கிரியை என்ன? இப்படியே வந்து உட்காந்து தோத்திரம் ஆமேன்ட்டு போயிடுவோமா? நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் நாம் சுற்றி திரிய வேண்டுமே. அதுக்கு தான் கர்த்தர் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. உங்களுக்குன்னு சொல்லலை, யார் ஒருவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நான் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, என்னை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. அப்படி அர்ப்பணம் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன்னோடே நான் பேசுவேன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு காட்டுவேன் சொல்லலை, உனக்கு காட்டுவேன். ஒரு அல்லேலியா கூட காண பாருங்க, கேட்டு வாங்கணும். காட் இஸ் நாட் அ பெக்கர். ஐயா அல்லேலியா சொல்லுங்க. அப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. உள்ளத்திலிருந்து அப்படியே உவகை பொங்கி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற உணர்வோடு வேத வசனத்தை நாம் கேட்போம் என்றால் அதுவே ஒரு பாத்திரராவதற்கான பாதை என்று சொல்லலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும்போது வலதுபுறமாய் இடதுபுறமாய் போனா கூட நான் உனக்கு பின்னால இருந்து உன் கூட பேசுவேன். வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. எப்படியா? வழி இது. வலது இடதுபுறம் சாயாதேன்னு சொல்லுகிற கர்த்தர், ஒருவேளை நீங்க சாயக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள். அங்க சொன்னார் 32ஆம் சங்கீதத்துல உனக்குன்னு சொன்னார். உனக்கு தனிப்பட்ட முறையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி சொல்லுகிறார். உன் கூட பேசுவேன், உனக்கு காட்டுவேன். ஆனால் இங்கே சொல்கிறா, ஒருவேளை நீ குடும்பமாக இருக்கலாம், குரூப்பாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காதுகள் கேட்கும். எதை கேட்கும்? சினிமா சத்தத்தையா? இல்லை சின்ன திரை பெரிய திரை, எந்த சத்தத்தை உங்கள் காது கேட்குது? ஆனால் இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதுக்கு தாங்க டோட்டல் கமிட்மெண்ட். இந்த உலகத்தில் பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணுமே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அவயவங்களை. கர்த்தருடைய சத்தத்தை எது கேட்கும்? நம்ம காது தானே கேட்கும். அப்போ அந்த காதை நீதிக்குரிய அவயவமாக, ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் தானே கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையின் சத்தம் நம் செவிகளிலே விழும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தருடைய சத்தம் என் காதில் விழலைன்னா நம்முடைய அர்ப்பணம் எங்கேயோ ஓட்டையாய் கிடக்கிறது, கிழிந்த கந்தலை போன்று காணப்படுகிறது. அடுத்ததாக, ஏன் டோட்டல் கமிட்மெண்ட் வேணும்? ஏன் த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் கான்சக்ரேஷன் கட்டாயம் வேணுமா? ஆம், வேதம் ஆம் என்று தான் கூறுகிறது. ஆம் என்றும் அல்ல என்றும் கூறுகிறது அல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் கூறுகிறது. ஆம், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும். இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிற அந்த ஜீவனுள்ள மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய செவிகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட வேண்டுமே. நாமும் யாக்கோபை போல, ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன், ஒரு தீர்மானத்தோடு கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்து பாருங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உங்களை அபிஷேகிக்கிறதை நீங்கள் அனுபவத்திலே கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஏன் இந்த டோட்டல் கமிட்மெண்ட் என் வாழ்க்கையில் தேவை? அது அவ்வளோ முக்கியமா? ஆண்டவர் அதை சிலுவை என்கிறார்.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அபாத்திரன். நீங்க அபாத்திரரா பாத்திரரா? உங்களுடைய அர்ப்பணத்தை பொறுத்து தான் இருக்கிறது. இங்கே அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஏன் இந்த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் கமிட்மெண்ட், முழு அர்ப்பணம், முற்றிலுமாக கர்த்தருக்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்? வாசிக்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாத்திரரா அபாத்திரரா? இந்த 3 வசனங்கள் நம்மை காண்பித்து விடும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழி நிற்காத, பரியாசக்காரர் உட்காராத, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யாத. முதல்ல கர்த்தர் எதை சொல்லுகிறார்? செய்யாதே என்கிற காரியங்களை சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் டூஸ், நாம் எதை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் எப்படிங்க? எனக்கு இந்த வேதத்தில் பிரியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிரியம். ஒரு சில கரங்களை தான் நாம் பார்க்கிறோம். வாட் அபவுட் அதர்ஸ்? ஆண்டவருடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து இரவும் பகல், இரவு போச்சுன்னா பகல் வருகிறது, பகல் முடிஞ்சிச்சுன்னா இரவு வருகிறது. அப்படி என்றால் 24/7 இரவும் பகலும் இதில் எப்படி இருக்கணுமா? தியானம். நம்ம கையில் இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிற புத்தகம்தான். எப்போமாவது நமக்கு பிரச்சனைனா, ஏன் அந்த பைபிள் எடு தலையில் வச்சு படுத்துக்கிறேன், ஏன் அந்த பைபிள் எடு நெஞ்சில் வச்சுக்கிறேன். திஸ் இஸ் நாட் அ மேஜிக் புக். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம், இரவும் பகலும் அதில் எப்படி இருக்கணுமா? அவன்தான் பாத்திரன். அவன் செய்வது எல்லாம் whatsoever he doeth shall prosper. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு வாய்க்கணுமா? கர்த்தர் இங்கே பாத்திரமாய் நடக்கக்கூடிய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல. அந்த மரத்துக்கு கனி கொடுக்கறது தான் கஷ்டம். அவ்வளவு கனிகள் நிறைந்து இருக்கக்கூடிய மரமாக இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். சீசன் இன் அண்ட் சீசன் அவுட், அப்படிதான் ஒரு மொழிபெயர்ப்பிலே வாசிக்க முடிகிறது. அதுக்கு அது சீசன் இல்லாத காலத்திலும் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதுதான் கடந்த வாரமும் தியானித்தோம். என்னில் நிலைத்திருங்க, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் ஓரிரு கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகள். மறந்து போச்சுல, போன ஓரம் யோப்போ எனக்கோ ஒரு நாள் கேட்டது மறந்துருச்சு. நம்ம லைஃப் அப்படி போய்கொண்டு இருக்கிறது. அபாத்திரராய் போய்விடக்கூடிய பரிதாபம் நமக்கு முன்னாலே இருக்கிறது. நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம்? பாத்திரராய் வாழப் போகிறோமா? அபாத்திரராய் போனால் பரவாயில்லை என்று இயேசுவின் சமாதானத்தை, இயேசுவின் கிருபையை தொலைத்து விட போகிறோமா? எந்த பட்டியலிலே காணப்படுகிறோம்? சற்று நம்மை நாமே இந்த வார்த்தையிலே காண்போம். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்கள். கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவங்களுக்குத்தான் அங்கே கர்த்தர் எதை வாக்குரைத்திருக்கிறார்? அப்பத்தையும் தண்ணீரையும். எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் இல்லை. நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். ஊழியர்கள் நமக்கு அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், அல்லேலூயா அப்படின்னுவோம். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்கள் தேவனாகிய, உங்களுக்கு தேவனாய் இருக்கிறாரா? ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். உங்களுக்கு கர்த்தர் தேவனாய் இருக்கிறாரா? தேவனாகவும் இருக்கிறாரா? தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? Serve unto the Lord at all times. எல்லா வேளையிலும் கர்த்தரையே சேவிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் அப்பத்தை உன் தண்ணீரையும்
ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுகிறவர். அப்ப வியாதி வருது என்றால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் தானே. கர்த்தரையே நாம் சேவிக்கிறோமா? சற்று நாம் நம்மை அலசி பார்ப்போம். யாத்திராகமம் 47 அதிகாரம் 9வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். யாத்திராகமம் எசேக்கியேல் 47 9, 12 ஆகிய வசனங்கள். எசேக்கியேல் 47 9 வாசிப்போம். சம்பவிப்பது என்ன என்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும், நீங்க எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போறீங்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு. உங்களுக்குள்ளே முதல்ல கர்த்தர் சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உங்களில் கொடுக்கிற அந்த ஆரோக்கியம், நீங்க யார் வீட்டுக்குள்ளெல்லாம் போறீங்களோ அந்த வீட்டுக்குள்ளேயும் ஆரோக்கியம் என்ன செய்கிறது? கடந்து செல்லுகிறது. ஜீவ பிராணிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்படியே வாங்க 12வது வசனத்துக்கு. எசேக்கியேல் 47 12. நதியோரமாய் அதன் இக்கரையில், அந்த மரம் எங்க நிக்குதுங்க? நதி ஓரமாய். அப்ப அதுக்கு போய் தண்ணி பாய்ச்சணுமா? அவசியமே இல்லை. அந்த மரத்தின் வேர்கள் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. வாசிக்கலாம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளுடைய இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர். இந்த நன்மைகள் உங்களுக்கு வேணும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த நன்மைகளை நம் வாழ்விலே தழைக்க செய்வார். இலைகள் அங்கே என்ன செய்வதில்லை? உதிர்வதில்லை. பழுத்தாதானே உதிரும். பழுத்த இலை தானே உதிரும். காஞ்ச இலை மரமே வச்சிருக்காது, தள்ளி விட்டுரும். ஆனால் உங்கள் இலை உதிராது. நீங்கள் வெளிப்படுத்தலையும் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தமாக வாசிக்கலாம். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 22க்கு திரும்புவோம். இதே ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சங்கள் என்று தானே சொல்லப்பட வேண்டும். ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும். இப்ப எசேக்கியேல் 47 12 வாங்க. மாதந்தோறும் வார்த்தை இருக்குதா? நான் தவறா சொல்லவில்லை தானே? அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் யார் ஒருவர் தம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து வரும். அந்த விருட்சத்தினுடைய இலை உதிர்வதும் இல்லை, கனிகள் அது கெட்டு போச்சு, அது அழுகிருச்சு, அது சுருங்கிருச்சு. அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. அந்த கனிகள் கெடுவதும் இல்லை, பதிலாக மாதந்தோறும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்துட்டோம். மாதந்தோறும் கனி கொடுக்குறீங்களா? நம்ம கனி கொடுக்கிற ஜீவியம் எப்படிப்பட்டது? சற்று யோசித்து பார்ப்போம். மாதந்தோறும் பழைய கனி அல்ல. அங்கே வாசிங்க என்ன வார்த்தை இருக்குதுன்னு. புது கனிகள். ஜனவரி மாதம் யோசித்தேன், இப்போ தான் பைபிள் ஆதியாகமத்தை முடிச்சிருக்கிறேன். இது புது கனியா? இது இரவும் பகலும் தியானிக்கிற விதமா? மாதந்தோறும் நதி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அதுக்கு தண்ணீர் கிடைக்கிறபடியினால் புது கனிகள். நம்ம வாழ்க்கையை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட இருந்து புதிய கனிகளை பார்க்க வேண்டுமே. பார்க்க முடிகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கனி கொடுக்கிற ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்குது? அதெல்லாம் கஷ்டம். அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சவாலிடுகிறார். உனக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் வரும். நீ மாதந்தோறும் எதை கொடுப்ப? புது கனிகள். புது கனிகளை
கொடுக்கும்னு சொல்லல, கொடுத்துக்கொண்டே இருக்கும். 24ல் 23ல் கொடுத்தேன், 24ல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 25ல் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இந்த வசனம் நிறைவேறும். நிறைவேறலைன்னா என்னன்னு கேளுங்க. இந்த வசனத்துக்கு நேராக டேட் போடுங்க. உங்களுடைய அர்ப்பணத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. மாதந்தோறும் புது கனிகள். நம்ம இருக்கிற ஒரு கனியவே தக்க வைக்க முடியாது, அதுக்குள்ளே புட்ட கேஸ் ஆகிடுது, அர்ப்பணத்தில் ஓட்டை ஆயிடுது. உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள், தகாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படும் என்றால் இந்த வாயை நீதிக்குரிய ஆயுதம்னு சொல்ல முடியுமா? அந்த தைரியம் நமக்கு வருமா? மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? அந்த கனிகள் எப்படிப்பட்டதாம்? புசிப்புக்கு. அந்த கனிகள் மற்றவர்களுடைய ஆகாரத்திற்கு ஏற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கொடுக்கிற புது கனிகள் மற்றவர்களுடைய புசிப்புக்கு. அவைகளின் இலைகள், உன் மரத்தில் இருக்கிற இலை கூட மெடிசின் சொல்கிறார். அவிழ்தம்னா மெடிசின், ஔஷதம். இப்போ உங்கள் இலைகளை பறிக்கிற மற்றவர்கள் இவங்க கூட நான் பழகும் பொழுது ஒரு சுகத்தை நான் உணர்கிறேன், என்னுடைய மனதிலே ஒரு சமாதானத்தை உணர்கிறேன். இவங்க கூட பேசுகிறது எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களை பற்றி மற்றவங்க சொல்லணும். அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. நம்மளை பார்த்து தெரிச்சு ஓடக்கூடாது. அப்பா கொடூரம் வருகிறது அப்படி சொல்லுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் என்ன கனி இல்லை? புது கனி இல்லை. வாட் அபவுட் அவர் லைஃப்? நம்ம எப்படி கர்த்தருக்கென்று வாழ்கிறோம்? நான் முடிக்கிறேன். அடுத்ததாக, ஏன் இந்த அர்ப்பணம் தேவை? எனக்கு தெய்வத்தினுடைய பாதுகாப்பு வேணும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோமோ, எத்தனை பேர் ஆசைப்படுகிறோமோ, நாம் கண்டிப்பாக நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளைத்தான் கர்த்தர் முன்னின்று பின்னால வந்து பாதுகாக்கிறவர். டிவைன் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எவ்ரி சாட்டானிக் அட்டாக். சுற்றிலும் இருந்து, நால் திசையிலிருந்து வருகிற சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்திலிருந்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கதை சொல்லலை. வாசிக்கலாம். யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 14ஆம் அதிகாரம் 19-20 நாம் துரிதமாக கடந்து செல்லுவோம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர், இப்ப இவ்வளவு நேரம் முன்னால நடந்து வந்த ஆவியானவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? பின்னாலே போகிறார். வாசிப்பா அந்த வசனத்தை கருத்தாய் வாசிப்பா. நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி, முன்னால இருந்த மேகஸ்தம்பம் தேவனுடைய பிரசன்னம் விலகி அவர்களை விட்டு கடந்து போய் விட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறதா? அவர்களுக்கு பின்னே நின்றது. கர்த்தருக்கு தெரியும், இவ்வளவு நாள் உனக்கு முன்னால் வந்தேன், இப்போ உன்னுடைய சத்துரு உனக்கு பின்னால் நிற்கிறான். அப்போ நான் சத்துருவுக்கும் உனக்கும் நடுவில் இருந்தேன்னா சத்துரு உன்னை தாக்க முடியுமா? என்னுடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதுக்கு தான் நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம லாபத்துக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ நம்ம அவயவங்களை கர்த்தருக்கு கொடுத்துட்டா பரலோகம் ஏதோ உட்காந்து சாப்பிட்டுக்கிடும், போனா போயிட்டு போகுது. இல்லைங்க, கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்றால் அந்த 20வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அது எது? தேவனுடைய மேக ஸ்தம்பம், எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் இதுவும் அதுவும் கலந்துடக்கூடாது என்றால் கர்த்தர் நடுவிலே வர வேண்டும். எகிப்தியருடைய சேனை, இஸ்ரவேலருடைய சேனை. இஸ்ரவேலருடைய சேனையை
கர்த்தர் பாதுகாக்க அக்கறை உள்ளவராக இப்பொழுது பின்னே நிற்கிறார். ஏனென்றால் இவருக்கு பின்னால்தான் எது வருகிறது? எகிப்தியரின் சேனை. அந்த எகிப்தியரின் சேனையை வாசிக்கலாம். ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் எங்க வந்தது? மேகஸ்தம்பம், தேவ தூதனானவர். அதனாலதான் அவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? நடுவிலே வந்து விட்டார்கள். இப்போ எகிப்தியருக்கு அது எப்படி இருக்கிறது? இருட்டாய் இருக்கிறது. ஆனா இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம். எத்தனை மைட்டி அல்மைட்டிய நீங்க அதை கற்பனை பண்றீங்க பாருங்க. சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு ஆளாகி போய் வந்திருக்கிறாயோ? ஐயகோ, நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பின்னாக மகிமை நிறைந்தவராய் உங்களை பாதுகாக்கிறதிலே வல்லமை உள்ளவர். நீங்க அனுபவிக்க விரும்பினால் உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். இஸ்ரவேலருக்கோ அது இரவு வழியாய் போய்கொண்டிருக்கிறேன் கதறுகிறாயோ? ஐயோ, ஒரே இருட்டு. வெளிச்சமாகும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கே அவர்களை கிபியோனுக்கு பாதுகாக்கும்படியாக யோசுவா கூட செல்லுகிறார். நான் உன்னை பாதுகாப்பேன். இப்போ யோசுவா படைத்தலைவர்களுக்கு முன்னாக அணிவகுத்து போகிறார்கள். ஆனா கர்த்தர் 11வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அவர்கள் பெத்தோரோடு இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் ஓடி அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அப்ப என்னங்க வானத்துல என்ன கல்லா கடந்தது? அந்த கிரகங்கள் எல்லாம் எரி கற்கள் எல்லாம் காய்ந்து போய் கற்களாக, அனல் இழந்த கற்களாக அவர்கள் மேலே அங்கே விழுகிறதை பார்க்கிறோம். என்னாச்சு? அவர்கள் செத்தார்கள். எதிரிகள் செத்தார்கள். இஸ்ரவேலர் எளிதிலே ஜெயத்தை சுதந்தரித்தார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யணுமா? நீங்க பிராக்டிக்கலா கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவர், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். ஏசாயா 41:10 நம்மெல்லாம் மனப்பாடமாக சொல்லுவோம். ஏன்னா அநேக நேரம் ஆண்டவர் எனக்கு இது வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார், மேன்மை பாராட்டுவோம். நீ என்ன செய்யாத? பயப்படாதே, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். கூடவே இருந்தா நடக்கும்போது அவரும் நம்ம கூட என்ன செய்கிறார்? அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என்னோட கூட நடப்பார்கள். நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னோட நடப்பேன். வாசிக்கலாம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி I will strengthen you, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நம் ஒவ்வொருவரையும் சஸ்டெயின் பண்ணுவதாக சொல்லுகிறார். தாங்குகிற கர்த்தர், ஆதரிக்கிற கர்த்தர். இந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நமக்கு ஏன் தாமதமாகிறது? நாம் ஏன் தயங்குகிறோம்? இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணம் செய்வோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எரேமியா 51:36. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது, மனிதன் சொல்லலங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், இதோ உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி. உனக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? வழக்காடுகிறவர். வாசிக்கலாம். உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரலவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். இதை விட வேற என்னங்க அற்புதமான வாக்கு வேணும்? கர்த்தரே சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் பொங்கி எழுகிறதா? அலைகள் மேல அலைகள்ங்க எனக்கு மேலே புரண்டு புரண்டு வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, அந்த கடலை நான் வறண்டு போக பண்ணுவேன். நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமையால் தாகத்தால் செத்து நாறுகிறது. என் கரம் குறுகி போயிற்றோ,
நான் உனக்கு உதவக்கூடாதபடி என் கரம் குறுகி போய்விட்டதோ? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன். சீன தேசத்திலே ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு மிஷனரி இருந்தார். டெய்லர் என்றால் தையல்காரர் அல்ல, அங்கே மேல்நாட்டவர். டெய்லர், TAYLOR, டெய்லர் என்று அவர்கள் பெயர் வைப்பது உண்டு. இந்த மிஷனரி என்ன செய்வாராம்? அதிக பாரத்தோடு சீன தேசத்துக்காக ஜெபிப்பாராம். ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரமே இல்லாத அளவிற்கு வேலை பளு. இன்று நாம் நினைக்கிறோம் சீன தேசத்தில் சபைகளே இல்லை, சீன தேசத்தில் கிறிஸ்தவர்கள் குறைவு. நாம் தவறாய் நிதானித்து கொண்டிருக்கிறோம். அவர் அதிகமாக அந்த அரசாங்கத்திற்காக ஜெபிப்பாராம். அவர் ஜெபிப்பதற்கு எந்த நேரத்தை எடுப்பது என்று மிகவும் வேதனையோடு இருந்தாராம். அப்போ அவர் உள்ளத்திலே ஒரு பொறி தட்டியதாம். எல்லாரும் தூங்குகிற, ஏன் சாத்தான் கூட தூங்குகிற அந்த காலை 2 மணியை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் சொல்லி தன்னுடைய வேலைப்பளு மிகுதியினால் அந்த காலை 2 மணிக்கு எழும்பி முழங்காலில் நின்று சீன தேசத்துக்காக, அந்த அரசாங்கத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பாராம். அவருடைய ஜெபத்தின் சத்தத்தை தேவன் மறுக்கவில்லை. இன்று உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை விட சீன தேசத்திலே தான் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் நிறைய இருக்கிறது என்று கருத்து கணிப்பு கூறுகிறது, புள்ளியியல் விவரம் தெரிவிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வெளிப்படையாக ஆராதிக்கிறோம், நம்ம தான் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறோம். சீன தேசத்திலே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இன்றும் அந்த அரசாங்கம் கெடுபிடியான விதிகளை நியமித்தாலும் கூட கர்த்தருக்கென்று அநேக சபைகளிலே விசுவாசிகள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இரவு 2 மணிக்கு எழும்பி முழங்காலில் நின்ற ஹட்சன் டெய்லர் போன்ற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் அல்லத்தட்டவில்லை. நாம் இன்றைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கே உங்களுக்கு முடியலை. நீங்கள் சபைக்காக ஜெபிக்கிறது அப்புறம், தேசத்துக்காக ஜெபிக்கிறது அப்புறம். எனக்கு முடியலை, எனக்கு சுகருன்னுக்கிட்டு இருக்கோம், எனக்கு பிபின்னுக்கிட்டு இருக்கோம், எனக்கு மயக்க வருதுன்னுட்டு இருக்கோம். இந்த பாட்டெல்லாம் நிப்பாட்டு. இதே பாட்டு தான், LKG ரைம்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஓரங்கட்டுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வியாதியை எண்ணிலிருந்து விலக்கி போடுகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருக்காக சாதிக்க பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஹட்சன் டெய்லர் இங்கே நம்மிலே எத்தனை பேர் உண்டு? தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன். சங்கீதம் 5:3 கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார். என் தியானத்தை கவனியும், நான் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உமக்கு காத்திருப்பேன். நம்மளே எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறோம்? நல்லா கொரட்ட சத்தம் தான் கேட்குது. எங்கள் வீட்டுக்கு கேட்குது, உங்கள் வீட்டில் இருக்க கொரட்ட சத்தம். தூக்கம் கந்தைகளை உடுத்துவி. உங்களுடைய அர்ப்பணத்தை பொறுத்துதான் கர்த்தர் உங்களை குறித்து எழுதுவார். அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரராய் போனார்கள். நீங்க அபாத்திரராய் போயிட்டீங்களோ? கர்த்தர் இன்னைக்கும் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறார். அவர் மனதுருக்கத்திலே மிகவும் தயையுள்ளவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு அநேகம் தருணங்களை கிருபையாய் தருகிறார். ஆனால் நாமோ கிருபையை விருதாவாக்குகிறோமே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க பாத்திரராய் இருந்தா கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். அபாத்திரர் என்றால் இந்த காலை வேளையிலே நான் என்னை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்பட்டுமே. ஆவியானவரே, fill me Lord.
with the anointing oil, Lord. நான் நினைக்கிறேன்ப்பா, நான் செயல்பட முடியலப்பா, என்ன ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. நான் வேதத்தை வாசிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா நான் வேதத்தை வாசிக்க முடியலையே. நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு என் ஜெப வாழ்க்கை வளரலையே. லார்ட் ஹெல்ப் மீ. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம நமக்காகவே ஜெபிக்காதபடி மற்றவருக்காக எப்பொழுது ஜெபிக்க போகிறோம்? இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கையின் எல்லை விரிவடையட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிற தேவனுக்கு நாம் பாத்திரராய் நடக்க வேண்டுமே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற புத்திமதியை இந்த காலை வேளையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வீடுகளுக்கு கடந்து போவோமே. உம்முடைய புத்திமதியை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம், வார்த்தை உங்களுக்கு பின்னாக கேட்கும். உங்க செவி கேக்குதா? கேட்கலனா அபாத்திரமான நிலைமை. ஆண்டவரே, நான் பாத்திரமாய் நடக்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நான் கர்த்தருக்கு என்னை கொடுக்கிறேன். நான் பாத்திரவானாய் மாற என்னை அர்ப்பணம் செய்கிறேன். உங்கள் கரங்களை வானாதி வானவருக்கு உயர்த்தி காட்டுங்க. மனிதருக்கு அல்ல உங்க அர்ப்பணம், கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு. உம்முடைய ஆளுகை என்னிலே காணப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இந்த நாளில் இருந்து என் வாழ்க்கையிலே காணப்படுவதாக. Thank you, Jesus. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், ஆழத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு இந்த காலை வேளையிலே என்னுடைய அபாத்திர தன்மையை எனக்கு உணர்த்தினீரே, உம்மை துதிக்கிறேன் சொல்லுவோம். நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாதபடி நான் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்க போகிறேன். என் இலைகள் அவிழ்தத்துக்கு ஏதுவானவைகள், என் கனிகள் புசிப்புக்கு ஏதுவானவைகள். லார்ட், I surrender all thee. என் எல்லாவற்றையும் உமக்கே தருகிறேன். Thank you, Lord. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நாம் பாத்திரரா அபாத்திரரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே. உந்தனுக்கே செய்ய தந்தே
வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்படி தத்தம் செய்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உமக்கே ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி லார்ட். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய அபாத்திர தன்மையை எங்களுக்கு உணர்த்தினீரே, நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஐயா. வேத தியானம் எங்களுக்கு ஆண்டவரே முன்னுரிமையாய் அமைவதாக. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஆழத்திற்குள்ளே எங்களை கொண்டு செல்லுவீராக. ஆவியானவர் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆதரித்தருளுவீராக. துதி கன மகிமை யாவையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் பாத்திரவான்களாய் நடப்பிக்க தங்களை அர்ப்பணம் செய்த யாவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.